சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன். ஆரோக்கியதாஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க மரம், கோழி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்கல, 6வது தான் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி விவசாயத்துக்குள்ள எப்படி வரணும்னு தோணுச்சு? ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால அப்படியே இருக்கலாம். ஆமாம், இதில் நமக்கு எனக்கு வந்து இந்த ஆடு கோழி இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு என் வீட்டில் ஏற்கனவே இருந்தது, அதனால நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதில். சரி, என்னென்ன பயிருங்க இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்கேயா, இங்கே இருக்குது பாக்கு மரம் இருக்குது, மிளகு செடி இருக்குது, வெண்ணிலா ஐஸ்கிரீம் செடி இருக்குது, கோக்கு அது செடி இருக்குது, அப்புறம் அவகடா இருக்குது, கொய்யா இருக்குது, பலா மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணதா? இல்லை இல்லை, அதெல்லாம் தாத்தா பண்ணது. ஆமாம், இப்போ எல்லாம் மகசூல் வர ஆரம்பிச்சிட்டு ஓரளவுக்கு எல்லாம் விளைய ஆரம்பிச்சிருச்சு. நாவ மரம் இருக்குது. கோழியும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், கோழி, நாட்டுக்கோழி, கருங்கோழி, வான்கோழி, கின்னி கோழி எல்லாம் எல்லாம். சரிங்க, இப்போ இந்த கருங்கோழி பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம. பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. மாடு வளர்க்குறோம். இது ராஜஸ்தான் மாடு கிர். இது எடுத்து வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. நீங்க தான் போயிருந்தீங்களா ராஜஸ்தானுக்கு? ராஜஸ்தான் போயிருந்தீங்க? இல்லை, நம்ம சார் வாங்கிட்டு வந்தாரு. அவங்க ஃப்ரெண்டு யாரையும் வச்சிருக்காராம், அவர் மூலியமா வந்தது. ஆமா, இது கடகநாத் கருங்கோழி. இல்ல ஏற்கனவே இருந்தது தான், நான் வந்து இப்ப மெயின்டைன் பண்றேன். கடகநாத் இப்ப நிறைய சேல் ஆயிடுச்சு. ஒரு 60 கோழி இருக்கும். கோழி 200 கோழிக்கு மேல இருந்தது. இருக்கு விற்பனை இருக்கு, விற்பனை இருக்குது. சரி, இப்போ கடகநாத் கோழி வளர்க்க ஆசைப்பட்டாங்கன்னா முதல்ல வந்து இந்த எவ்வளவு ஷெட் அனுப்பிங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஷெட்டு வந்து கோழியை பொறுத்து இருக்குது. கோழி எத்தனை கோழி வளர்க்குறாங்களோ அத்தனை இதுக்கு வந்து அவ்வளோ இடம் வேணும். சரி, இப்போ இங்கே எத்தனை கோழி வளர்த்தீங்க? இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அதில் பாதி இருக்குது, இதில் பாதி இருக்குது. அதில் சின்னது அதில் விடுவோம், பெருசாக அவனுக்கு முட்டை விடுற ஸ்டேஜ் ஆச்சுன்னா இங்கே நாங்கள் இங்கே விடுவோம். இது முட்டை விடாத ஸ்டேஜ், அப்புறம் முடிகெல்லாம் பிடி வச்சு பாருங்க. இதை வந்து குஞ்சிலே கொண்டாந்து விட்டோம்னா இந்த கோழிங்க மிதிச்சு இதாகுதுங்க. சரிங்களா? அப்போ வந்து நாங்கள் வந்து இப்படிதான் வளர்க்குறோம். கோழி தீவனம் வந்து நாங்கள் வந்து அசோலா போட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம், இதை போட்டால் தான் முட்டை நல்லா பெருசாக போடும். நான் தான் போட்டது, நான் தான் இது வந்து செட் பண்ணது. இதெல்லாம் தெரியாது அவங்களுக்குலாம். அவங்க என்ன தீவனம் கொடுத்துருந்தாங்க? அவங்க என்ன தீவனம் முதல்ல கொடுத்தாங்க கோழிக்கு? ஸ்டார்டரு, சோளம், கம்பு, மக்காச்சோளம். இப்போ நான் வந்து தான் இதெல்லாம் இந்த கோழிக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது. இது நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு. நம்ம ஆடு மாடு வளர்த்தாலும் தான், நம்ம அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் 200-300 ஆடு மாடு எல்லாமே இருந்தது தான். எனக்கு வந்து இதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் கம்பெனி வேலையை விட்டுட்டு நான் இது வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுல நமக்கு ஒன்று இன்ட்ரெஸ்ட், எனக்கு இது அவ்வளவுதான். நான் இதுல வந்து முயல் வளர்க்க போறேன். மற்ற நாய் இப்போ சொல்லியிருக்கேன், நாய் வரும். நாய் இதெல்லாம் நம்ம எல்லாமே நாட்டு தான், வேற எதுவும் கிடையாது. இங்கிலீஷ் பிரீட்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் நாட்டு பிரீடு தான். இது மாதிரி வளர்க்கலாம் ஒரு பிளான்ல இருக்கிறேன். இப்போ பெட்டு வந்து அசோலா பெட்டு வந்து 60க்கு 40 அங்கே போடலான்னு இருக்கேன். ஒரு 4 பெட்டு. இது என்ன சைஸ்? இது 20க்கு 5. இதுல எவ்வளவு மசாலா எடுக்கிறீங்க கோழிக்கு? இதுக்கு கோழிக்கு அன்னைக்கு நான் எடுத்தேன் 400-700 கிராம் எடுத்தேன் 2 பெட்டில். இது வந்து 10க்கு 3. 10க்கு 3. சரிங்களா? அப்படி இருக்குல்ல, நான் வந்து இப்போ 60க்கு 40 போடலான்னு இருக்கிறேன். ஒரு 4 பெட்டு போட்டேன்னா எனக்கு மாதம் வந்து இதில் வந்து 24,000-25,000 தீனிக்கே ஆகுது. இப்போ இது போடுறதுனால கம்மி ஆகும் எனக்கு. லாஸ்ட் டைம் எவ்வளவு கம்மியாச்சு இது போடுறதுனால? இப்போதான் இது ஸ்டார்டிங். இது இப்போ நான் ஏற்கனவே இதை செட் பண்ணி வச்சா அது யாரும் பராமரிக்காத விட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ செட் பண்ணேன். இப்போ செட் பண்ணி ஒரு 10-15 நாள் ஆகுது. செட் பண்ணி இப்போ வச்சிருக்கேன் நான். சரிங்களா? இதை போட்டோம்னா கோழிக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும், நல்லா முட்டை இடும், நல்லா சைஸா. அதுக்கு தான் இது தீவனம் கொஞ்சம் மிச்சமாகும். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ 5 கிலோ கிடைச்சிச்சுன்னா எனக்கு போதும். எத்தனை கோழிக்கு அது சரியா வரும்?
கோழிக்கு வந்து இப்போ வந்து அவ்வளோ இது சொல்ல முடியாது. இது எல்லாம் ஒரு கோழி சாப்பிடும், ஒரு கோழி சாப்பிடாது, அப்படி இருக்குது. கொஞ்சம் தீவனம் இப்போ 10-15 கிலோ இது ஆகக்குள்ள இப்போ நான் வந்து காலையில் ஒரு 15 கிலோ போடுறேன், சரிங்களா? 15 கிலோ காலையில் போடுறேன், அப்புறம் ஒரு மதியானத்துக்கு ஒரு 10 கிலோ போடுறேன், அப்புறம் நைட்டுக்கு ஒரு 10 கிலோ போடுறேன். எவ்வளோ ஆச்சு? 35 கிலோ ஆயிடுச்சிங்களா? அப்புறம் என்ன, இதுல ஒரு 5 கிலோ கிடைச்சதுன்னா பாதி மேல லெஸ் ஆகும். ஆமா, தரமா இருக்கும். இப்ப கோழி வந்து வெயிட் போடாம இருந்துச்சு, இப்பெல்லாம் நல்லா வெயிட் போட ஆரம்பிக்குது. இப்பதான் அமைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? பை வாங்கிட்டு வந்தீங்க? பேக் வாங்கிட்டு வந்தோம். பேக் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இடம் செட் பண்ணணும், லெவல் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கல்லு முள்ளு இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போகக்குள்ள டேமேஜ் ஆயிடும். நம்ம உள்ள போய் இது பண்ணக்குள்ள டேமேஜ் ஆயிடும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு சுத்திரி கம்பி அடிச்சுட்டு போர் மண் இருக்கு இல்லையா, போர் மண் செம்மண் போட்டு ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு போட்டு தண்ணி விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, ஒரு 5 கிலோ கரைச்சி இதில் ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு விதையை போட வேண்டியதான். விதையை போட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும். ஒரு 10-15 நாளில் நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். நேற்று தான் எடுத்தேன், நேற்று ஒரு 4.5 கிலோ எடுத்தேன். 4,900 சம்திங் எடுத்தேன், சரிங்களா? மப்பு போட்டதுன்னா நல்லா பெரிய கிடைக்கும். கொஞ்சம் வெயில் காய்ஞ்சுன்னா தண்ணி கொஞ்சம் சூடு ஏறுது. இது வந்து 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டு அப்புறம் புது தண்ணி போடணும். இதுல வந்து டைரக்டா வந்து வெயிலும் போடக்கூடாது, மழையும் போடக்கூடாது. மழை டைரக்டா அடிச்சதுன்னா இது டெத் ஆக சான்ஸ் உண்டு. கூட அந்த இலை ஓய்ந்ததுன்னா அந்த இலையில போய் இதாகும். அதனால இது வந்து பாதிப்பாகக்கூடாதுன்னா இது போட்டு வச்சிருக்கேன் நான். எங்க இலை இருக்குங்களா உள்ள? இது கிளீனா இருக்கும். இதை அப்ப நான் காலையில ஒரு வாட்டி அவ்வளவு இது போயிடுது, கொத்து விழுந்தா அது செத்துரும். அதனால ஆமா. இப்ப நான் வந்து இப்போ ஒரு 60-40 4 பேட்டு போட்டேன்னா இப்ப எங்களுக்கு டெய்லி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் பைசா தீவனம் போட்டு வாங்கணும் இல்லை, கொஞ்சம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வாங்கி தான் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 மூட்டை வாங்குறோம்னா ஒரு 5 மூட்டை வாங்கி ஆகணும். அப்புறம் 5 மூட்டை பைசா எங்களுக்கு லாபம் தானே, அதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி இதுல வேக்சினே கிடையாது எங்களுக்கு, வேக்சினே கிடையாது. ஃபர்ஸ்ட்ல நாங்கள் ஃப்ரீயாக தான் விட்டு வச்சிருந்தோம், ஓப்பனாக தான் விட்டு வச்சிருந்தோம். இது மாதிரி அடிச்சலாம் வைக்கல, ஓப்பனாக தான் விட்டு வச்சோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு முட்டை கலெக்ட் ஆக மாட்டுது. எங்க வேணாலும் விட்டுருது, பாத்தீங்களா? எங்க வேணாலும் விட்டுருது. முட்டை கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாம எங்க செடியெல்லாம் கொத்தி நாசம் பண்ணுது. அதனால சரி போடு, உள்ள போடு. இடம் ஃப்ரீயா தான் இருக்குது. இதுல மேக்சிமம் வந்து ஒரு 200 கோழிக்கு மேல வளர்க்கலாம். இடம் எத்தனை சென்ட் சார் இது? எத்தனை சென்ட்? 40 சென்ட். எவ்வளவு கோழி வரைக்கும் வளர்க்கலாம் அந்த 40 சென்ட்ல? இது வளர்க்கலாம். இதுல வந்து நாங்க என்ன தெரியுமா, இப்ப சேவல்லாம் என்ன பண்ணுவோம், வியாபாரி வருவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பீஸ் 600 ரூபாய் 700 ரூபாய் வெயிட் போடுவோம். வெயிட் போட்டு 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படியே தள்ளி விட்டுருவோம். 2.5 கிலோ வந்தாலும் சரி, 2.5 கிலோ வந்தாலும் சரி ஒரே ரேட்டு தான். ஒரு 10 கிராம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட சரி. அதில் வந்து நம்ம தொட்டி இது பண்ணோம்னாக்கா வியாபாரம் இதாகும், வாங்குறவங்க மனசு கஷ்டமாகும், எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்படி சரிங்க. நான் கேட்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். எனக்கு ஒன்று, இப்போ இந்த கடனா கோழி வந்து கருப்பாக இருக்க நிறைய பேர் விரும்புகிறாங்களா? இது வந்து மெடிசினுங்க, இது மெடிசின். இது மெயின் வந்து இது வந்து மெயின் வந்து இது மெடிசினுக்காக தான். இது இந்த ஹார்ட்ல பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை சொல்றவங்களாம் அவங்களாம் வந்து இதான் வாங்கிட்டு போனாங்க. சென்னையிலேருந்து வராங்க இங்க வாங்குறதுக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிட்டு போனாங்க. 4 சேவல் ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு போனாங்க. சில பேர் நாட்டுக்கோழியோட எனக்கு கறி கோழி முக்கியன்றாங்க, சில பேர் நாட்டுக்கோழி முக்கியன்றாங்க. இந்த முட்டையை வந்து இதை இங்க எங்க சார் எடுத்துட்டு போவாரு. அவர் டெஸ்ட் பண்ணி லேப்ல டெஸ்ட் பண்ணி தான் இதை கொடுப்பாராம். முட்டை எவ்வளோ தரமா இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்களாம். அதனால தான் எங்களுக்கு வந்து சார் சொல்றாரு கருவழி இம்ப்ரூஸ் பண்ணு. நான் சொன்னேன் சம்மர் சரியில்லை, இப்போ வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 400 குஞ்சு கொண்டு வந்தாரு, 400ல மொத்தம் காலி. ஒரு நாளைக்கு 30, 40, 50 காலி ஆகிடும். வெயில் தாங்கல. இப்போ கொஞ்சம் மாறியா இருக்குது, இப்போ இறக்கலாம். இப்போ இன்னொரு ஆள் மச்சான் வருவாப்புல,
அவங்க வந்தது நாங்கள் 2 பேரும் மெயின்டைன் பண்ணுற மாரி நாங்கள் வந்து வேறு மாதிரியே அதை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றோம். நாட்டு நாய் மயில் இதெல்லாம் வளர்க்கலான்னு ஒரு ஐடியா எங்களுக்கு. சரி, நான் கேட்டு கேள்வி அரிய விஷயம் இந்த கரும்புகளை பற்றி பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்க.